தினமணி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில வாரங்களாக ரொம்ப ஐபிஎல் பற்றி சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் வரத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும், மற்ற டீம்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் சிஎஸ்கே மட்டும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா, நேற்று நடந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, தோத்து எனக்கு மற்ற டீமோட ஹெல்ப்லாம் வேணாம்ப்பா, நானே பிளே ஆஃப் விட்டு வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மேட்ச் முடிவு வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சுவாமி, நம்ம நிறையா பேசிட்டோம், நிறையா ஷோஸ்லையும் பேசிட்டோம், ரிவ்யூ எல்லாம் பேசி என்னன்னா சிஎஸ்கேவுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க மற்ற டீம்லாம் சொன்னோம். ஆனால் அவங்க மட்டும் என்னன்னா இல்லை எங்கள் ஹெல்ப் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி என்ன சொன்னல, எல்லா இடத்துக்கும் ஆள் போட்டிங்களே, வைரத்தை யாரா எடுப்பா அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இருக்காதுன்னு. அதே மாதிரி சிஎஸ்கே லக்னோ கூட தோத்துட்டாங்க, திரும்ப எஸ்ஆர்எஸ் கூட தோத்துட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லை. இப்போ கால்குலேட்டர் எடுத்து வச்சுட்டு மேட்சுக்கு உட்காந்து கால்குலேட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எவன் உள்ள போவான், எவன் நமக்கு வாய்ப்பு தருவான் அப்படின்னு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எங்களுக்கு எங்க கால்குலேட்டர் எடுக்கிறது, கால்குலேட்டருக்கு என்ன மாதிரியான கால்குலேட்டர் எடுத்திருந்தாலும் அந்த கால்குலேட்டரே கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் இப்போ அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆர்சிபி குவாலிஃபை ஆனாங்க. ஓகே, நேற்று மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னா எல்லா மேட்சும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, டேபிளே செம்ம சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நேற்று சிஎஸ்கே தோத்ததுனால எஸ்ஆர்எச் குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிடியும் கூட்டு போயிட்டான். இப்போ ஒரே ஒரு இடத்துக்கு தான் போட்டியே, அந்த ஒரு இடத்துக்கு சான்ஸ் போகல. ரொம்ப ரேரஸ்ட் சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற டீமுக்கான போட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அதை பத்தி மேட்சை பத்தி என்ன நடக்குது சினாரியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று மேட்சை பத்தி பேசிடலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க, நல்ல விஷயம் தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் நீங்கள் சேஸில் போட்டிங்க அப்படின்னா அட்வான்டேஜ் தான் நமக்கு. அவங்க எங்கேயாவது கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்த வரைக்கும் நல்ல முடிவு தான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு நொறுக்கி தள்ளியிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சோம் அப்படின்னா அகில் ஹுசைன் பிளேயிங் லெவலில் கேரண்டி கிடையாது அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் இருந்தாங்க. நேற்று அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுட்டு குர்ஜப்னீத் சிங்கை வெளில உட்கார வச்சுட்டு இவரை உள்ள கொண்டு வந்தாங்க. முகேஷ் சௌத்ரியை இம்பாக்ட் பிளேயராக செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வரைக்கும் எனக்கு ஓகே, எந்த சிக்கலும் இல்லை. நம்ம வழக்கம் போல பேசினதான் சிஎஸ்கே ஏன் தோத்துதான் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஓட்டைகள் இருக்கு, அந்த ஓட்டைகளை எப்படிலாம் அடைக்கலாமோ அப்படிலாம் அடிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் சிஎஸ்கே மேற்கொண்டாங்க. ஆனால் அது எல்லா நேரமும் கை கொடுக்காது அப்படின்னால அதுதான் நான் சொல்றேன். ஃபினிஷிங்க்கு ஆள் இல்லை, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லைன்னா யோசித்து பாருங்க, ஃபினிஷிங் ஆள் இருந்தாங்கன்னா ஒரு 200 டச் பண்ணியிருக்காங்க, அழகான ஒரு வாய்ப்பு இருந்தது, சூழல் இருந்தது. இல்லை, எல்லாரும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, டஃப் விக்கெட். நம்மளும் பார்த்தோம், மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. விக்கெட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா விளையாடுறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்படி பொறுத்த வரைக்கும் ஒரு 180 அவங்க 200 சொல்லியிருந்தார் சம்திங். டாஸ் பேசும்போது ருத்ராஜ் 200 எடுத்திருந்தா நல்ல ஒரு இதாக இருக்கும், டஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா, சேஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க 180 வரைக்கும் எடுத்தாங்க. கொஞ்சம் புஷ் பண்ணி போயிருந்துக்கலாம், கடைசி நேரத்தில் அடிக்கல கொஞ்சம் டாட் பால்ஸ் அவங்க போட்டு இது பண்ணாங்க. நம்ம எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஆரம்பத்தில் சஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் உருவில் பட்டேலும் வந்த வேகத்தில் 2 6 அடிச்சாருனோடனே அவங்க கண்டிஷன்ஸை புரிஞ்சுட்டாங்க. பால் ரொம்ப நல்லா பேட்டுக்கு போதா, சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு பாலோட வேகத்தை கம்மி பண்ண ஆரம்பிச்சு ஃபுல்லாக கட்டரா போட்டிருந்தாங்க. அதுல நிறைய விக்கெட்டுகளை சிஎஸ்கே இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அவங்க அந்த மொமெண்டம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இல்லையா, ஓகே இதில் நம்ம இது சரிபடாதுன்னு சொல்லி அந்த கேம் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அதை எஸ்ஆர்ஹெச் நம்ம பாராட்டி ஆகணும். அதுதான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வெற்றியை தந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் பவுலர்ஸை பாராட்ட இந்த நேரத்தில் அவங்களோட கேப்டன் பேட் கமின்ஸ் ரொம்ப அவருக்கு முக்கியமான ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எப்பெல்லாம் அந்த ஒரு ஆக்சிலேட்டரை அவங்க அழுத்துறாங்களோ, சிஎஸ்கே அழுத்துறாங்களோ, அப்போலாம் என்னன்னா ஒரு குரூஷியலான டைமில் ஓவர் போட அந்த ஓவர்லாம் விக்கெட், அவர் 3 ஓவர் போட அது ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டப்போ விக்கெட், செகண்ட் ஓவர் போடும்போது விக்கெட், தேர்ட் ஓவர் போகும்போது விக்கெட். அப்போ ஒவ்வொரு ஓவர் போடும்போது அவர் விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு அவர் தான் ஆக்சுவலாக மூட்டையை மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிரடியாக போனதை பவுலிங் யூனிட்ல சீனியர்ஸ் இல்லாத ஒரு பவுலிங் யூனிட்டாக பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் அந்த பவுலிங் யூனிட்டை லீட் பண்ணிட்டு போறாரு. அது பெரிய ஒரு மாரல் பூஸ்டரா மற்ற பவுலர்ஸ்க்கும் வச்சு தான் நான் பார்க்குறேன். நான் அதனால் அவருக்கு அந்த கிரெடிட் அது போய் சேரும். அதுக்கப்புறம் என்னன்னா சிஎஸ்கே ஓகே பேட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, 180 அடிச்சிட்டாங்க, ஒரு சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அவங்க வராங்கன்னா நம்ம பவுலிங் நம்ம டஃப் கொடுப்போம். ஆரம்பத்தில் நல்லா தாங்க போட்டாங்க, பவர் பிளே கொஞ்சம் டீசெண்டாக தான். கண்டிப்பாக அவங்கள ஒரு மாதிரி ப்ரெஷர்லேயே வச்சிருந்தாங்க, அடிக்க விடாம கரெக்டாக ஃபீல்ட் செட் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு ஏத்தாப்புல பால் போட்டு அவங்கள ஒரு மாதிரி குழப்பத்திலே வச்சிருந்தாங்க. எப்போ இவர் ஒரு இஷான் கிஷனும் அந்த கிளாஸனும் உள்ள அபிஷேக் சர்மா மட்டும் தான் அடிச்சார். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அபிஷேக் சர்மா மட்டும் அடிச்சாரு. டிராவிஸ் ஹெட் அவருக்கு தடுமாறினார். ஸ்லோ பால்ஸ் பிக் பண்ண முடியல, லென்த் என்ன கரெக்டாக போட்டாங்கன்னா அதை எடுக்க முடியல, இன்னும் பாலும் லோவாக இருந்துச்சு. அப்படி தான் அவர் டிசீவ் ஆகி அவர் விக்கெட்டே லூஸ் பண்ணார். ஓகே சிஎஸ்கே விக்கெட் எடுத்துட்டாங்க, நல்லா வந்துருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 7-8 ஓவர் வரைக்கும் ரன்ஸ் பெருசாக போகல. ஆனால் அபிஷேக் சர்மா கொஞ்சம் அடிச்சு கொடுத்தது ப்ளஸ் அந்த மொமெண்டம் கேரி பண்ணுற மாதிரி இஷான் கிஷனும் கிளாஸனும் விளையாண்டது என்னன்னா அப்படியே மாறிடுச்சு. கிளாஸன் தான் மொமெண்டம் அப்படியே தூக்கிட்டு ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாரு. இஷான்
இஷான் கிஷன் வந்து ஒரு மாதிரி ஆங்கர் ரோல் மாதிரி ப்ளே பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஆடணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. கிளாசன் வந்து யாரை வேணா கூட்டு வா, நீ நான் அடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அந்த இன்னிங்ஸ் வந்து எனக்கு கிளாசன் பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. வந்து பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இஷான் கிஷனே திட்டினாரு, நான் தானே கூப்பிட்டேன், ஏன் கால் தானே சிங்கிள் வரமாட்டியா அப்படின்றத பாடி லாங்குவேஜ்லேருந்து ஒரு மாதிரி இப்பெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் அவர் ஒரு காண்டில் வந்து வெறியில வந்து ஆடிட்டு இருந்தாருன்றது அவர் பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சனால எனக்கு கிளாசன் பார்த்தோன்னே பயம் வந்து அவர் நினச்ச மாதிரியே தூக்கிட்டு போயிட்டாரு. இன்னொன்று இஷான் கிஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நான் விக்கெட் கீப்பிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க சிஎஸ்கே ஆடும்போது விக்கெட் கீப்பிங்லேருந்து நான் பார்க்கும்போது என்னன்னா வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த சர்ஃபேஸ் எப்படி வந்து ஸ்லோவாக வருது, பால்ஸ் வரும்போது பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த சேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி கேம் வந்து கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். ஃபார்ச்சுனேட்லி அதை முடிச்சு கொடுக்க முடிஞ்சு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ்னா கொஞ்சம் கட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்கலாம், வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க பவுலிங்ல. ஸோ நம்ம மேட்ச் அதை ரொம்ப நம்ம உட்காந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நான். நீங்க சொல்லுங்க, எல்லாரும் வந்து ருத்ராஜை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ருத்ராஜ் தான் காரணம், டாப் ஆர்டர் ருத்ராஜ் அடிக்காதனால தான் சஞ்சு அவுட் ஆறாரு, ருத்ராஜ் அடிக்காதனால தான் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது அப்படிலாம் சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லுங்க என்ன ரீசன்? இது வந்து ஒன்லி ரீசன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து அது வந்து ருத்ராஜ் அடிக்காது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் விளையாடும் போது அவர் ஒரு அக்ரெசிவாகவும் ஆரம்பிக்க மாட்டாரு. சரி, கொஞ்சம் அவர் எப்பொழுதும் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ண, நார்மலாக ஸ்லோவாக இன்னிங்ஸ் பில்டப் பண்ணி ஒரு 30-40 ரன் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா அடிக்க ஆரம்பிப்பார்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஓகே வருவார். நேற்றும் அதே மாதிரி தான் பார்த்தோம், முழு மேட்ச்லேயே அது மாதிரி பார்க்கும்போது வராரு, எங்கே அக்ரெசிவாக எடுத்து டேக் ஆஃப் பண்ணுவார்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அவுட் ஆகிட்டு போயிறாரு. அப்போ வந்து அந்த விமர்சனங்கள் வந்து அவங்க மேலே வைக்கிறதுக்கு வந்து ஒரு நியாயமான விமர்சனங்கள் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்காக அவரை ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் தவிர மற்றபடி அந்த விமர்சனங்கள்லாம் நியாயமானதான். அவர் வந்து என்ன அப்படின்னா இங்கே ருத்ராஜை விமர்சனம் பண்ணுறதுல கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ருத்ராஜை விமர்சனம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னன்றதையும் பார்த்துட்டு விமர்சனம் செய்யணும் அப்படின்றதான் வந்து என்னுடைய பார்வையாக இருக்குது. காரணம் என்னன்னா, சிஎஸ்கே டீமில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஆப்ஷன்லேயே வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஸ்லாட்ஸ்க்கு வந்து சரியான பிளேஸ் நம்ம எடுக்காததோட பின்விளைவுகள் தான் வந்து நம்ம 2 சீசனாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம போன சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து மிடில் ஆர்டரில் விளையாண்டார். ஏன் மிடில் ஆர்டரில் விளையாண்டாருன்னு கேள்வி கேட்டோம்னா, அங்கே மிடில் ஆர்டர்ஸில் நமக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3க்கு வந்தார் அப்படின்னா அவரால் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடினார்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல, அவர் இன்ஜுரி ஆயிடுச்சு, போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டேவால் பிரேவிஸ்லாம் வந்ததுக்கப்புறமா ஓகே இப்போ பிரேவிஸும் ஒரு ஆள் வந்துட்டாருனால மிடில் ஆர்டர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, சிவம் துபே இருக்கிறாருன்றனால எகைன் அவர் வந்து ருத்ராஜ் டாப் போயிட்டாரு. ஸோ அதை வச்சு கேரி பண்ணாங்க. ஆனால் வந்து ஃபினிஷிங்க்கு ஆள் இல்லை. ஃபினிஷிங்க்கு கடந்த சீசன்களில் நமக்கு தோனின்ற ஒரு ஆள் இருந்தார். இப்போ தோனி இல்லைன்ற பட்சத்தில் அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் நம்ம சிஎஸ்கேட்ட இல்லை. அது ஏன் எடுக்கலன்னா நம்ம திருப்பி ஆப்ஷனில் அவங்க செஞ்ச தவறு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஃபினிஷிங்க்கு ஆள் இல்லைன்னா சிஎஸ்கே வந்து கடைசி ஒரு 3-4 ஓவர்ஸில் ஒரு 20-30 ரன் கம்மியாக ஆடுறாங்கன்றதை கடந்த எல்லா மேட்சஸுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதை எப்படி அடைக்கிறதுன்னு பார்த்தோம்னா வெளில பிளேயர்ஸும் இல்லை, பிரசாந்த் வீர் மாதிரியான யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவருக்கு ஷார்ட் பால் போட்டால் அடிக்க முடிய மாட்டேங்குதுன்னா அப்போ என்ன பண்ணுவார் ருத்ராஜ் கெய்க்வாடு? சரி ரைட் ஓகே, நான் வந்து இந்த இன்னிங்ஸை வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாடு அவர் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் விட்டுருங்க, அவர் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறமா அவர் ஆடின ஆட்டத்துக்கும் நேற்றைய ஆட்டத்துக்கும் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயருக்கு தான் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறதா முனைப்பு காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் ஆங்கர் ஷீட் ப்ளே பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. காரணம் என்னன்னா, கடைசி வரைக்கும் யாராவது ஒருத்தர் செட் பேட்ஸ்மேன் இருந்தால் தான் அடிக்க முடியுது. ஏன்னா பின்னாடி தூபேக்கும் வந்து ஃபினிஷிங் உட்கார மாட்டேங்குது, பிரசாந்த் வீரும் தடுமாறுறாருன்றனால அங்கே டெத்துக்கு ஆள் அப்போ வேற என்ன பண்றது, சரி நம்ம லாங் இன்னிங்ஸ் ஆடுவோம்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பேட்டிங் கேம் அப்ரோச் எல்லாத்தையுமே மாத்துறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ருத்ராஜை பாராட்டி தான் ஆகணும். அவர் டீமுக்காக ஒரு லீடராக வந்து அந்த விஷயத்த பண்ணுறாரு. ஒன்று சரி, அதை வராத சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா அது விமர்சனம் தான். ஸோ எப்பேற்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறதா வந்து ஒரு பிளேயருடைய சக்ஸஸ்ன்ற பட்சத்தில் அந்த விஷயத்தில் ருத்ராஜ் தவற விடுறாரு, ஃபைன். ஆனால் நம்ம ருத்ராஜ் மட்டும் இந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்ணி சஞ்சு கிட்ட கேப்டன் ஒப்படைங்க அப்படின்னு சொன்னால் கூட சஞ்சு சாம்சன் கேப்டனாக வந்தாலும் இந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். ஃபினிஷிங் யார் இருக்கா, நீங்கள் புதுசாக ஒரு பிளேயர் கொண்டு வந்தால் தானே சரியாகும். ஸோ அப்போ ருத்ராஜ் மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை, டீம் செலெக்ஷனில் பிரச்சனை, ஆக்ஷனில் பிரச்சனை, அந்த ஓட்டைகளை ஒவ்வொரு இதை அடைக்கணும்னு சொன்னாங்க. கடந்த சீசன்லேயே வந்து தோனி சீசன் முடிகிறப்போ சொல்லியிருப்பாரு, அடுத்த முறை ருத்ராஜ் வரதுக்கு முன்னாடி டீமில் ஒரு சில ஓட்டைகள் இருக்குது, அந்த ஓட்டைகள்லாம் அடைச்சிட்டு நான் ருத்ராஜ் டீமை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோனி சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த முறையும் வந்து ஓரளவுக்கு ஒரு சில ஓட்டைகளை அடைக்க முடிஞ்சதே தவிர இன்னும் சில ஓட்டைகள்லாம் இருக்க தான் செய்யுது. பந்து வீச்சாளர்கள் பிரச்சனை, இதில் இருக்கிற பிரச்சனை போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற பந்து வீச்சாளர்கள் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து காயம் காரணமாகன்ற வர வெளில போயிட்டாங்கிறதுனால ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லாங் பிக்சரில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனைன்றது ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் கிடையாது. இங்கே மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம விமர்சனம் எழுப்ப வேண்டியிருக்கு. ஆப்ஷனில் தப்பு பண்ணிட்டாங்க. தோனி வந்து என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாரா அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்குமே தெரியல. அது ஒரு புதிராகவே இருக்குது. தோனி எல்லா மேட்சும் விளையாட மாட்டேன் அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டு அவருக்கான ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அவங்க பார்த்துருக்கணும். இல்லை தோனி கமிட்மெண்ட் கொடுத்து உண்மைக்கு இன்ஜுரினால தான் அவர் விளையாடலையா அப்படின்றது தெரியல. 44 வயசுல ஒருத்தர் விளையாடுறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கணும். அந்த ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் பற்றி ஏன் கவனம் செலுத்தலை அப்படின்றது நமக்கு தெரியாதனால இங்கே சிஎஸ்கேல ஒரு ஆளை பின் பாயிண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை.
கலெக்டிவாவே வந்து ஒரு ஃபெயிலியரா இருக்குன்னு தான் நான் பார்க்கறனால. நீங்க சொல்லலாம் சஞ்சு சாம்சன்ட்ட கேப்டன்சி ஒப்படைங்கன்னு. ஆனா சஞ்சு சாம்சன்ட்ட கேப்டன்சி ஒப்படைச்சாலுமே கூட இந்த ஓட்டைகளை அடைக்கிறதுக்கு யாருனாலும் அடைப்பீங்க அப்படின்றது என்கிட்ட பதில் இல்லை. எஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னன்னா இவ்வளோ பெரிய விஷயங்களை பேசி வந்து ருத்ராஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெயில் எடுத்து விட்டுருக்கீங்க. நீங்கள் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து வேல்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது பண்ணி அந்த இடத்துல பிளேயராக அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரூவ் பண்ணும் அந்த அதை நீங்கள் டிசிஷன்ஸு பிளான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே அது எக்ஸிக்யூஷனில் நல்லா இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கிளிக் ஆகும். இந்த இடத்துல அவங்க திங்க் பண்ணது அவங்க யோசிச்சு செயல்பட்டது எல்லாமே ரைட் வந்து. ஆனால் என்னன்னா அங்கே ரிசல்ட் வந்து என்னன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து வரல. அதனால தான் என்னன்னா வந்து ருத்ராஜ் மேலே தொடர்ச்சியான விமர்சனங்கள் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தவிர அவர் வந்து இதில் ஒரு 3-4 மேட்சஸில் நல்லா விளாண்டு அதுக்கான ரிசல்ட் கொடுத்துருந்தாரு. நீங்கள் சொல்கிற அதே ஆங்கர்ஷிப் ரோலை ப்ளே பண்ணி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் வினிங் நாக் ஆடி வின் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணிருப்பானா அவங்கள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும், கரெக்டாக பண்ணுறாருப்பா. அது அவரோட பேட்டிங் மட்டும் அஃபெக்ட் பண்ணல, கேப்டன்சி எஃபெக்ட் பண்ணுது, ப்ரெஷர் ஆகுது. அடுத்த இதுக்கு கேமுக்கு முன்னே அது பிளே ஆஃப் முன்னேறணும்னா அது நிறையா காம்பினேஷன் வருது. அப்போ இதுக்கு இத்தனை இடையில வந்து அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சு. சஞ்சு சாம்சன் ஃபேக்டர் கூட சொன்னீங்க. சஞ்சு சாம்சன் வந்து நம்ம சீசன் வரும்போதே பேசணும், சாமி சஞ்சு சாம்சன் கேப்டன்ஷிப் கொடுத்துடலாமா போது அப்போ ருத்ராஜ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கூட அப்போயே நீங்கள் கூட அவருக்காக கேட்டிருந்தீங்க. இப்போ என்னன்னா இப்போ அவர் ஒழுங்காக பண்ணல, எல்லாம் சேர்ந்தாலும் அந்த ஆக்ஷன் எல்லா விஷயங்களும் நீங்கள் சொன்னாலுமே என்ன வரும்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து கேப்டன் வந்து ஏன்ப்பா இது பண்ணல, அது உங்களோட ரோல் அதில் இருக்குது வந்து. அதுவுமே ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ ருத்ராஜ் கேப்டன் பண்ண போறாருன்னா பின்னாடி சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இருக்காருன்னா எந்த நேரமும் வந்து நம்ம கேப்டன்சி போயிடும், எந்த நேரத்துலயும் வந்து சஞ்சு நம்ம கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணிடுவாருன்ற ஒரு பிளாக் ஒரு கேப்டன் மைண்ட்ல இருந்துட்டே இருந்ததுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப்டன்ல ஃப்ரீயா செயல்பட முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாவே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ருத்ராஜ் தவறு பண்றாரு மாத்தணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டீம்ல இருந்து நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகளை நீங்க அடுத்த சீசனுக்குள்ள ஏதாவது பிளேயர்ஸ் எடுத்து நீங்க அடைக்கணும். அதுக்கு நீங்க உடனே அதுக்காக அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க மாத்தணும்னு சொல்லிட்டு கேப்டன்சியை மாத்துறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது சரியான முடிவா இருக்காது. இன்னும் ருத்ராஜ் கைக்வாடுக்கு இன்னும் ஒரு சீசன் வந்து நான் சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லுவேன். மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ல மாற்றங்கள்லாம் கொண்டு வாங்க, டீம் பிளேயர்ஸ் அடைக்கிறதுக்கு என்ன அப்படின்றத பாருங்க. ஃபினிஷிங் ஆளுன்னா MS தோனியோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது அப்படின்றனால ஒரு பிளேயரை பின் பாயிண்ட் பண்ணி ஒரு லீடர்ஷிப்பை பின் பாயிண்ட் பண்ணி நம்ம இதை சாப்டரை க்ளோஸ் பண்றத எனக்கு உடன்பாடு இல்லை. கண்டிப்பாக வந்து அதை அந்த போஸ்ட் மேட்ச் நேற்று நடந்த மேட்ச்சுக்கு அப்புறமும் இவர் ருத்ராஜ் சொல்லும்போது இதுதான் சொல்லியிருப்பார் வந்து இப்போ வந்து எங்கள்கிட்ட லிமிட்டடான ஸ்குவாடை வச்சு, அதாவது லிமிட்டடான ஸ்குவாடுங்கிறது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேபி நீங்கள் சொன்ன ஆக்ஷன் டீட்டெயில் உள்ளுக்குள்ள சொல்லி வச்சு சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் இன்ஜுரியால நிறைய பிளேஸ் வெளில போனாங்க. லிமிட்டட் ஆப்ஷன்னா ஏற்கனவே வந்து சரியான காம்பினேஷன்ல பிளேயர்ஸ் இல்ல, அது போக இன்ஜுரி அப்படின்னா வேற என்ன பண்ண முடியும்ன்றது. அப்போ ஆப்ஷன்ல நீங்க ஏன் நீங்க சரியான பிளேயர்ஸ் எடுக்கல ஆப்ஷன்லயே அப்படின்ற விமர்சனத்தை நம்ம ஃபிலிமிங் மேல வைக்கலாம், மேனேஜ்மெண்ட் வைக்கலாம், ருத்ராஜ் கைக்வாட் மேல வைக்கலாம். ஆனா நேற்று எடுத்த டெசிஷன்ஸ்லாம் பார்க்கும் பொழுது அந்த டிசைன்ஸ் அப்படி அதை விட எனக்கு தெரிஞ்சு வேற பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன் எனக்கு தெரியல. அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து எனக்கு உள்ள லிமிடெட் ஸ்குவாடை வச்சு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் பெருமிதமாக ஒரு பெருந்தன்மையோட சொல்லுவாங்க கேப்டன்ஷிப். அது மாதிரி சொல்லிட்டாரு, நான் எங்களோட இந்த CSK வீரர்கள் நினச்சி நான் பெருமையாக இருக்குது, எங்கள்கிட்ட உள்ள ஸ்குவாடை வச்சு நாங்கள் பண்ணிட்டோம். அவங்க போன வருஷம் சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் நல்லா விளாண்டுருக்கோம், இந்த விஷயம் கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் சீசன் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கராகவே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்க அவைலபிலிட்டி வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து அவர்கிட்ட ஸ்குவாட் அவ்வளோதான் இருக்குது, எல்லா டீமும் வந்து நல்லா போயிட்டு இருக்காங்கன்னா வந்து அவன்கிட்ட ஸ்குவாட் அந்த மாதிரி இருக்குது, அவங்க அப்படி ஆக்ஷனை செயல்பட்டுருக்காங்க. CSK அப்படி செயல்படலைன்னா என்கிட்ட இருக்க வச்சு தான் பண்ண முடியும், அங்கே பெரிய மிராக்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. அதுதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சீசன் இந்த பிளேயர்ஸ் இந்த ஓட்டைகள் அடைக்கிறத தவிர்த்து வேறு எந்த விஷயத்தில் CSK ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்ல கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையும் வந்து ஒவ்வொரு கட்டத்தில் முக்கியமான பிளேயர்கள் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சீசனில் ஆயுஷ் மாத்ரே போனார், அதுக்கப்புறமா நமக்கு பெரிய தூணா இருந்தது வந்து ஜேமி ஓவர்டன், அவரும் வந்து பாதியில் போயிட்டாரு. அப்புறம் ஃபினிஷிங்க்கு பெரிய தூணா இருந்தது MS தோனி, அவர் விளையாடவே இல்லை. ஸோ இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்லையும் CSK கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த CSK சாப்டரை இப்போதைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இந்த CSK பத்தி இதுக்கப்புறம் பேசி என்ன ஆனா திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்னன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்து பிளே ஆஃப்க்கு போக முடியுமா முடியாதா? இப்போ CSK வந்து இப்போ எத்தனை புள்ளியில இருக்காங்கன்னா 12 புள்ளிகள் இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் இருக்கு GT கூட, அதுவும் அவங்க சொந்த மண்ணில் போய் விளையாட போறோம். ஸோ அதுல ஜெயிச்சாதான் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேர் சான்ஸ்னு சொல்லிட்டோம் வந்து. ஸோ இமேஜினேஷனுக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 14 புள்ளிகள் போவாங்க. அப்போ என்ன நடக்கணும்னா இப்போ RR மேட்ச் இன்னைக்கு நடக்கிற மேட்ச்லேயே நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருந்து, யார் உள்ள போறா யார் உள்ள போக மாட்டாங்க. அது வந்து இப்போ 5 டீமுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல, அந்த 5 டீம்ல யாருக்கு அதிகமாக இருக்குன்னா வந்து இப்போ RR தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு ஜெயிச்சானா அது இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாயிரும். இப்போ CSK உள்ள போகணும்னா RR வந்து அடுத்த நடக்கக்கூடிய 2 மேட்ச்லையுமே தோக்கணும். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவன் மேட்ச் தோக்கணும், KKR தோக்கணும். ஏன் அப்படின்னா
கேகேஆரும் பஞ்சாபும் தோக்கல அப்படின்னா 15 புள்ளிகளுக்கு போயிருவாங்க. சிஎஸ்கேனால அதிகபட்சமே 14 புள்ளிகள் தான் போக முடியும். அதனால அவங்க 2 பேர் தோக்கணும். ராஜஸ்தான் 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அதிகபட்சம் அவங்க 16 புள்ளிகள் போயிருவாங்க. அதனால அவங்களும் வந்து 2 மேட்ச் தோக்கணும். இப்போ டிசி மற்ற டீம் டிசி என்னன்னா டிசியும் தோக்கணும் வந்து, ஏன்னா டிசியும் தோத்தா மட்டும்தான் வந்து இப்போ சிஎஸ்கேவுக்கு வந்து சான்சஸ் இருக்கு வந்து. இல்லைன்னா என்ன ஆயிரும்னா அவனும் வந்து அந்த 14 புள்ளிகளில் வந்து வந்துருவான். அப்போ நெட் ரன் ரேட் சிக்கல் கண்டிப்பா வந்து, ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியல, ஜெயிச்சாலும் இந்த நெட் ரன் ரேட் பிரச்சனை இருக்கு. இப்போ மைனஸ்ல போயிட்டோம், மைனஸ்ல போனதுனால இப்போ இத்தனை ஃபேக்டர்ஸும் சேர்ந்து இவ்வளோ டீமும், அதாவது சிஎஸ்கே உழைக்கணும், சிஎஸ்கே சேர்ந்து இத்தனை டீமும் வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சிஎஸ்கேவால உள்ள போக முடியும். வந்து ஆர்ஆர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்மே தோக்கணும். இல்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோக்குறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து 14 புள்ளிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க எந்த வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாங்க, எந்த வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்றத பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நெட் ரன் ரேட் சிக்கல் வந்துடும். அதனால ஆர்ஆர் வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 மேட்ச்மே தோத்தாங்க அப்படின்னா நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும். எஸ், அந்த ஒரு மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி எப்படி தோக்கணும்னா ஒரு 80 ரன் 90 ரன் கால் அவுட் ஆகிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன். இப்படிலாம் பண்ணாதான் இவங்க ப்ளஸ் அந்த மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு வந்து போக முடியும் சிஎஸ்கேவால வந்து. இல்லைன்னா அவங்க வந்து மைனஸ் டெரிட்டரிக்கு போவாங்க, நம்மளோட கம்மியா போவாங்க. ஆனா வைரத்தை மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். எஸ், அதுதான் சொல்றேனே. இது எல்லாம் மற்றவங்களாம் சொல்றாங்க, ஊரே அதான் சொல்லிட்டு இருக்கு, மற்றவங்களாம் உனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, வந்து தோத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன பண்றேன்னா வந்து உன்னோட கேம்ஸ் ஜெயிக்க மாட்டேற அப்படிங்கிறத வந்து விமர்சனமா வச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். 3க்கு 3 ஜெயிச்சு உள்ள போங்கடானா 3ல 2 தோத்துட்டாங்க, இந்த ஒன்னே ஒன்று இருக்கு. இப்போ என்ன பண்ண முடியும்னா இவங்க சிஎஸ்கேக்கு வேற வழியே இல்லை, ஆப்ஷன் இல்லை. ஜிடிக்கு அகைன்ஸ்ட் ஜெயிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விளையாண்டா மட்டும் போதும். பெரிய டிஃபரன்ஸ் ஜெயிக்கிறதுக்கும் யோசிக்கிறோம் வந்து. அது கேம்ல விட்டு வெளில போக போறோம்னு முடிவாயிடுச்சு. அதிரடியாக ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 1% வாய்ப்பு கிடைக்குது இல்லை, அந்த வாய்ப்பை வந்து அவங்க வந்து விடக்கூடாது. ஒரு ஹோப் இருந்துட்டு அந்த 1% சான்ஸ் வந்து பெரிய வெற்றியை பதிவு பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சிஎஸ்கேவுக்கு. ஸோ பார்க்கலாம் மக்களே, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சிஎஸ்கேல இருக்கிற பிரச்சனை என்னன்றதையும் பேசியிருக்கோம், சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சினரியும் பேசியிருக்கிறோம். நம்ம நீங்கள் சிஎஸ்கேல வேறு என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், நாங்கள் சொன்ன கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, இல்லை நாங்கள் சொன்ன கருத்து வந்து முற்றிலும் தப்பு அப்படின்னா அது என்ன அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.